வணக்கம். கோயம்புத்தூரில் தாகம் தீர்க்கும் சிறுவாணி தண்ணியை பற்றி சிறு விரிவாக்கம். மேற்கு தொடர்ச்சி மலையிலே உருவாகி சிறுவாணி தண்ணி கோவைக்கு வருகிறது. அதன் விரிவாக்கம் இப்போது முத்திக்குளம் என்ற மலைக்குள்ளேயே உருவாகி ஒரு 50 கிலோமீட்டர் மலைக்குள்ளே உருவாகி வெளியில் தெரியும் இடம்தான் முத்திக்குளம் என்பார்கள். அதுதான் சிறுவாணி தண்ணீர் நம் கோவைக்கு வந்து அடைகிறது. இது எப்படி கோவைக்கு வந்தது என்றால், ஒரு காலத்தில் நம் 1930 33 வரைக்குள்ள கோவையில் மேயராக இருந்த ரத்தன சபாதி முதலியாரும் கோவையில் கலெக்டராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்பவரும் ஒரு முறை மேற்கு அடிவாரத்தில் சென்றார்கள், சுற்றி பார்க்க சென்றார்கள். அப்போது தண்ணி தாகம் எடுத்தது. ஒரு பாட்டிலை எடுத்துக்கொண்டு டிரைவரிடம் போய் தண்ணி மோந்துட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்போது தண்ணி மோந்து வந்து குடிக்கும்போது கலெக்டர் குடிச்சு பார்த்துட்டு அட்டகாசம், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் தண்ணியை சிந்திட்டு இது அவர் தண்ணி வந்துட்டு அவர் ரத்தன சாதி முதலியார் கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. டிரைவர் போய் எடுத்துகிட்டு வந்து மீண்டும் கொடுக்கும்போது அவர் பார்த்துட்டு அருமை, தண்ணி ரொம்ப சுவையாக இருக்குது, என்ன கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு இந்த 3 கலந்துருக்குது, இந்த மாதிரி தண்ணி நாங்கள் குடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறார். அப்புறம் சுற்றுலா முடிஞ்சு கோவை நோக்கி வந்து கொண்டிருக்கும்போது கலெக்டர் சொல்கிறார் ரத்தன சபாதி முதலியார் பார்த்து, நான் இன்றைக்கே உனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு, நீ வந்து இந்த தண்ணி கோயம்புத்தூருக்கு எப்படியாவது கொண்டு வந்துருக்கு, என்ன வேலை எப்போ வேணால் நீ ஆரம்பி கொண்டு வந்து தண்ணி கொடுத்துரு. அப்போது 20,000 30,000 பேர் கோவையில் வசித்து வந்தார்கள். அந்த தண்ணி கொண்டு வந்து இவர் தான் ரத்தன சபாதி முதலியார் தான் இங்கே கொண்டு வந்து சேர்த்துனார். 20,000 30,000 பேர்த்து கொண்டு வந்த தண்ணியை இன்று பல லட்சம் பேர் குடிக்கிறார்கள். ஒரு 40 லட்சம் 50 லட்சம் பேர் இன்றைக்கி அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.